ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து மிக்ஸி க்ளீன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்பூனும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக காட்டன் பஞ்சும் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த பஞ்சை வந்து இந்த ஸ்பூனில் நான் இப்போ எப்படி சுற்றிட்டு ரப்பர் பேண்ட் வந்து போட்டனோ இதே மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இப்போ எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம வந்து அரைக்கும் போது நிறைய இந்த மசாலா பொருட்கள் அது இதுன்னு நிறைய உள்ளே வந்து மிக்ஸ் ஆகிட்டு அழுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டெய்லியும் க்ளீன் பண்ண மாட்டோம் இல்லையா? எப்பயாவது வந்து அதுக்கு டைம் ஒதுக்கி நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் எப்போல்லாம் கரை வந்து அதில் அதிகமாக பிடிக்குதோ அந்த நேரத்துக்கெல்லாம் உடனே உடனே நீங்கள் வந்து தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு வந்து மிக்ஸி வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் இருக்குல்ல, ஸோ அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஹேண்ட் வாஷ் அது எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா விம் லிக்விடு அந்த மாதிரி எது வேணுனாலுமே எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்பாஞ்ச் வந்து அதாவது நம்ம ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த காட்டன் பஞ்சு அதை வச்சு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே அழகாக அந்த நம்ம ஸ்பூனில் சுற்றி இருக்கிறதுனால ஸ்பூன் வந்து அழகாக உள்ளே வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே பிடிச்சிட்டு இருக்க அழுக்கு எல்லாமே வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். நான் ஹேண்ட் வாஷ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரைகள் வந்து எவ்வளோ விடாப்பிடியாக உள்ளே பிடிச்சிருந்தாலும் சீக்கிரமாக நமக்கு வந்து அது விட்டு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ கரை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் மிக்ஸி அவங்கக்கிட்ட காட்டும்போது பெருசாக அதில் வந்து கரை எதுவும் அதிகமாக வந்து அழுக்கு இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ கரைகள் இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு காட்டன் துணியோ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து தொடச்சி விட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற கரைகளையுமே இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியோ இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பரோ வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு ஒரு துணி யூஸ் பண்ணி அழகாக உங்களோட மிக்சியை வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துடலாங்க. மிக்ஸி க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பூண்டெல்லாம் உரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தோல் எல்லாத்தையுமே தூக்கி ஒன்று செடியில் போடுவோம், அப்படி இல்லைன்னா குப்பையில் வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம அந்த 2 வேலையும் செய்ய போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக இன்றைக்கி இந்த பூண்டு தோலை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி அழகான சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து டக்குன்னு உங்களோட வெள்ளை முடியை கருப்பாக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் மாத கணக்கில் அப்படின்னு கிடையாது, வருஷ கணக்கில் கூட நீங்கள் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் வந்து ரெடி பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் இனிமே ரொம்பவே நல்லா கிடைக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா இந்த பூண்டு தோல் வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட நிறைய பூண்டு தோல் வச்சுருக்கீங்க அப்படின்னா பல்காக நீங்கள் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். தேவைப்படுற டைமில் எல்லாமே நம்ம வந்து அப்பப்போ வந்து ரெடி பண்ணாமல் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அழகாக நம்ம வந்து தேவைப்படுற நேரங்களில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை வந்து ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2, 3 நாளுக்கு கூட உங்களுக்கு வந்து தலையில் அப்படியே இருக்கும். அதாவது நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே இருக்கும். பூண்டுத்தோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தீஞ்சு இந்த மாதிரி கலர் மாறி வர்ற வரைக்குமே அடுப்பில் வந்து வச்சு வறுத்து விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அந்த மாதிரி வறுபட்டு வந்துருச்சு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா தூளாக அந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொர கொரப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நல்லா இதை வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு இது நல்லாவே வந்து பொடி ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு சின்ன கிண்ணத்தில் அப்படி இல்லைன்னா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் வந்து கொட்டி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதை வந்து நம்ம வருஷ கணக்கில் கூட வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. கடைகளில் கெமிக்கல் கலந்து விற்கிற அந்த ஹேர் டை எல்லாம் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு நமக்கு தலையிலே இருக்கும். பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்க்கும்போது ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2, 3 ட்ராப்ஸ் மட்டும் வந்து சேர்த்து கலந்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா திரும்ப ஒரு கொஞ்சமாக இந்த மாதிரி அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நார்மலாக இதுக்கு வந்து ப்ரஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அவசியம் கிடையாது. நார்மலாக உங்களோட கைகளை வந்து யூஸ் பண்ணியே உங்களோட வெள்ளை முடி எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது ஜென்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் தாடியில், மீசையில், அதுக்கப்புறம் தலையில் அந்த மாதிரி எந்த இடங்கள்ல இருந்தாலுமே தாராளமாக இதை வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னாலுமே இதை வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இது ரொம்ப நாள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது.
ஒரு எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2, 3 நாளுக்கு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலை அப்படின்னாலுமே உங்கள் தலையில் அது வந்து அப்படியே தான் இருக்கும். கலர் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. நான் கையில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பொடியை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவைப்படுற நேரங்களில் இதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால தாராளமாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து பால் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து யூஸ் பண்ணி கூட பால் வந்து காய்ச்சுவோம். சில நேரங்களில் அந்த பாலை வந்து இறக்கிறதுக்கு நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த பால் பாத்திரமே ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா சடனாக நம்மளால் இதை வந்து கழுவ முடியாது. நீங்கள் ஊற வச்சு கழுவுனீங்க அப்படின்னாலுமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ பளிச்சுன்னு நம்மளால் க்ளீன் பண்ணி எடுக்கவும் முடியாது. அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாகவே இதை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கும். இவ்வளோ ரிஸ்க்கான வேலை செய்கிறதுக்கு இதை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி செய்யாமல் இன்றைக்கி நிமிஷத்தில் நினச்ச உடனே டக்குன்னு நம்ம இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாத்திரம் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து அந்த கிண்ணம் முங்குற அளவுக்கு கூட நீங்கள் தாராளமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் இந்த மாதிரி வந்து வினிகர் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கோங்க. வினிகர் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இல்லைனா ஒரு மூடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து பேக்கிங் பவுடர் இருக்குல்ல, ஸோ அது சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அந்த கிண்ணத்துக்குள்ளே நல்லா தண்ணியை ஊற்றி விடுங்க. நல்லா அது வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம், அதாவது தண்ணி வந்து முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அடுப்பில் வச்சு. நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான தண்ணியிலேயே அந்த கிண்ணத்தை வந்து அப்படியே விட்டுருங்க. தண்ணி வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அந்த கிண்ணத்தை வந்து வெளியில் எடுத்துடலாம். அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து தேய்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிமிஷத்தில் உங்களுக்கு அதில் பிடிச்சிட்ருக்க கரைகள் எல்லாமே சூப்பராக விட்டு வந்துடும். கஷ்டப்பட்டு கை வலிக்க தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிண்ணத்தில் இருந்த நிறைய அந்த பால் கரை எல்லாமே வந்து நிறைய அந்த தண்ணியிலேயே மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த கிண்ணத்தில் வந்து நார்மலாக நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறேன் இந்த சில்வர் நார் தான் போட்டு தேய்க்கிறேன். இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிக்கும் போது அந்த பிடிச்சிட்ருக்க அந்த அடி பிடிச்சிருந்தது இல்லையா, அந்த கரைகள் எல்லாமே ரொம்பவே லூஸாக இருக்கும். அதாவது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து கை வச்சு தேய்க்கும் போது. ஈஸியாக அந்த கரைகளும் வந்து விட்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வீடியோ வந்து எந்த இடத்துலையுமே கட் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே தான் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து வச்சு நம்ம வந்து தேய்க்கும்போது ரொம்ப அழகாக அந்த கிண்ணம் வந்து நமக்கு அந்த கரையெல்லாம் போயிட்டு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி பளிச்சுன்னு ஆகிடுங்க. ஸோ நல்லா நான் வந்து தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து அலசி காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். நிறைய பேர் நினைப்பீங்க இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கேஸ்லாம் ரொம்ப செலவாகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் நம்ம வந்து வச்சுருந்தோம். சாதம் வடித்த கஞ்சியெல்லாம் ரொம்ப சூடாக நமக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கஞ்சியில் கூட இந்த மாதிரி பாத்திரத்தை வந்து ஊற போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கழுவி எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொசு விரட்டி வந்து ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு இயற்கையான வழியில் நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே வந்து சேர்க்காம ரொம்ப அழகாக நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான தளன்னு பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய வேப்பலை வந்து எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு இந்த மாதிரி வேப்பலையை அந்த காம்புலேருந்து நம்ம உருவி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. அந்த ஈரப்பசையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் கொரப்பாக இல்லைனா கொஞ்சம் நைஸான பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் நான் ஆட் பண்ணலை. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அரைச்சி வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கூடவே நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறோம். விளக்கு வந்து ஏற்றுறதுனால நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறீங்க அப்படின்னாலுமே வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஆயில் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அதாவது குக்கிங் ஆயிலை தவிர்த்து விளக்கு ஏற்றுறதுக்கு எந்த மாதிரியான ஆயில் வேணும்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெயை அந்த மாதிரி கடாயில் வந்து ஊற்றிருக்கேன். கடாயை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த வேப்பிலையை வந்து உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வைங்க. நம்ம சேர்த்துருக்க வேப்பலை வந்து நல்லா தீஞ்சு கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை வந்து பொரிய விடுங்க. அந்த வேப்பலையில் இருக்கிற சாறு எல்லாமே இறங்கி அந்த எண்ணெயோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பச்சை கலரில் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டு வரும்.
இந்த டிப்பு ஆல்ரெடி நான் வந்து ரீசென்ட்டா ஒரு வீடியோல நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது நெறைய பேர் பார்க்கல அப்படிங்கிறதுனால திரும்பவும் இத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ கொசு தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, நீங்க இந்த மாரி வந்து ட்ரை பண்ணி உங்க வீட்ல வந்து விளக்கேத்தி பாருங்க. அந்த எண்ணெயோட கலர் வந்து நல்லா இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றுறதுக்காக நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வீடுகளில் இந்த மாதிரி ஜாம் பாட்டில் வந்து நிறைய வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. அதோட மூடியில் வந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஓட்டை வந்து போட்டு விட்டுக்கலாம். நம்ம வந்து திரி போடுறதுக்காக தான் இந்த ஓட்டை. ஒரு தடவை நீங்க வந்து இந்த ஆயில ப்ரிப்பேர் பண்ணும்போதே கொஞ்சம் பல்கா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு கூட தாராளமா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, மாசக்கணக்குல கூட நீங்க வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கொசு இருக்கிற நேரத்தில கொஞ்ச நேரம் மட்டும் ஏத்திட்டு நம்ம வந்து அணைச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, எண்ணெயுமே நமக்கு வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி கொசு தொல்லை அப்படிங்கிறதும் வீட்ல வந்து இருக்காது. பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். இந்த எண்ணெயோட கலர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு சூப்பரா கலர் வந்து மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெயும் வந்து நல்ல சூடு ஆறிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இதை நான் வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பாட்டில் இல்லாதவங்க எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறதையும் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. நல்லா அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த எண்ணெய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பச்சை பசேல்னு. ஸோ இந்த எண்ணெயை வந்து அந்த ஜாம் பாட்டிலுக்குள்ளே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலான இந்த காட்டன் பஞ்சு இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் நான் வந்து திரித்து இந்த மாதிரி திரியா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து இந்த ஓட்டை வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்குள்ளே திரிய விட்டு அழகா வந்து போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். லைட்டாக அந்த திரியில வந்து ஆயில் அப்ளை பண்ணி விடுங்க. அது எரியணுங்கிறதுக்காக. அவ்வளோதான். இப்போ இது வந்து நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத எடுத்துட்டு போயிட்டு நமக்கு கொசு தொல்லை வந்து எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ, அந்த இடங்கள்லலாம் வச்சுட்டு, நம்ம வந்து விளக்க வந்து ஏத்தி விட்டுட்டோம் அப்படின்னா, இதுலருந்து வர்ற புகையில ரொம்ப கசப்பான ஒரு காத்து வந்து கலந்து வர்றதுனால, நமக்கு வந்து கொசு தொல்லை அப்படிங்கிறது வீட்ல இருக்கவே இருக்காது. அந்த காலத்துலருந்து இப்போ வரைக்குமே கிராம பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வேப்பிலைய வந்து வச்சு புகை போடுவாங்க கொசு விரட்டுறதுக்காக. ஸோ அதையே தான் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா அத வந்து ஆயிலா நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து வேப்பிலலாம் யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே புகை போட்டோம் அப்படின்னா, குழந்தைங்கலாம் இருக்கிறாங்க அப்படின்னும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மூச்சு திணறும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். 100க்கு 101% வந்து நல்ல பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பாட்டில் இல்லாதவங்க இந்த மாதிரி வந்து அகல் விளக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அகல்ல வந்து ஊத்திக்கிட்டு இந்த மாதிரி விளக்க வந்து ஏத்தி விட்டுட்டு, கொசு வந்து எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடங்கள்லையும் ஈவினிங் ஒரு 4 மணி இல்ல 5 மணிக்கு மேல கொஞ்ச நேரத்துக்கு இந்த விளக்க வந்து ஏத்தி விட்டுட்டு, எல்லா ரூம், ஹால் எல்லா இடங்கள்லையுமே வந்து காமிச்சிட்டிங்கன்னா, இந்த இதுலருந்து வர்ற அந்த புகைக்கு வந்து உங்களுக்கு கொசு இருக்கவே இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணின எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.